குழந்தைங்க 2 பேருக்கும் பால்ல 5 பீஸ் மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துருக்கேன். நல்லா ஆனா அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா நாளைக்கு வச்சுட்டு போட்டு வச்சிருக்கேன். செத்துட்டாங்களா? கள்ளக்காதலுக்காக தன் 2 குழந்தைகளை கொடூரமாக கொன்ற பிரியாணி அபிராமி. சென்னை குன்றத்தூரை சேர்ந்த அபிராமி கள்ளக்காதலுக்காக தனது 2 குழந்தைகளையும் கொன்ற வழக்கு 7 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. சென்னை குன்றத்தூர் அபிராமியை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. கள்ளக்காதலுக்காக பெற்ற குழந்தைகளை கொடூரமான கொலை செய்து தமிழ்நாட்டை அதிர வைத்தவர் இவர். அப்படி என்னதான் நடந்தது? விரிவாக காண்போம் இந்த காணொளியில். சென்னை குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் அபிராமி. டிக்டாக் செயலி மூலம் பிரபலமானவர். இவரது கணவர் விஜய் தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வந்தார். இந்த தம்பதிக்கு அஜய் என்ற மகனும் கார்னிகா என்ற பெண் குழந்தையும் இருந்தனர். இவர்களது வாழ்க்கை சந்தோஷமாக தான் சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் அபிராமி தன் வீட்டுக்கு அருகாமையில் இருந்த பிரியாணி கடையில் அடிக்கடி பிரியாணி வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது பிரியாணி கடையில் பணியாற்றி வந்த சுந்தரத்துடன் அபிராமிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாக மாறியுள்ளது. கணவர் வேலைக்கு சென்ற நேரத்தில் அடிக்கடி இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் நாளடைவில் கணவருக்கு தெரிய வந்ததை அடுத்து தம்பதிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் கள்ளக்காதலன் சுந்தரத்தை பார்க்க முடியாமல் பேச முடியாமலும் தவித்து வந்தார் அபிராமி. இந்நிலையில் கணவனை கைவிட்டுவிட்டு சுந்தரத்துடன் சேர்ந்து வாழ முடிவெடுத்துள்ளார். குழந்தைகளை காரணம் காட்டி சுந்தரத்தை பிரித்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அபிராமிக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2018ஆம் ஆண்டு கள்ளக்காதல் விவகாரத்தில் தனது 2 குழந்தைகளையும் பாலில் தூக்க மாத்திரை கொடுத்தும் தலையணையால் அமுக்கியும் கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார். ஆனால் இதில் கணவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மறுநாள் காலையில் குழந்தைகளை கணவர் எழுப்ப சென்றபோது குழந்தைகளை தூங்கட்டும், எழுப்ப வேண்டாம் என்று கூறியதால் வேலைக்கு சென்று விட்டார். பின்னர் கள்ளக்காதலனுடன் அபிராமி அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது விஜய் குழந்தைகளை கொலை செய்யப்பட்டிருப்பதை அறிந்து கூச்சலிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அபிராமியை தேடி வந்தனர். அப்போது கள்ளக்காதலன் சுந்தரத்துடன் தப்பி செல்ல முயன்ற அபிராமியை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கு சுமார் 7 ஆண்டுகளாக செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தான் நடைபெற்று வந்தது. மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு காஞ்சிபுரத்தில் மகிழா நீதிமன்றம் துவங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கு காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அபிராமி மற்றும் காதலன் மீனாட்சி சுந்தரம் இருவரும் குற்றவாளி என நீதிபதி அறிவித்தார். ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறையில் இருப்பதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் இருவரும் கோரிக்கை வைத்தனர். இருவருக்கும் ஆயுள் தண்டனை மட்டும் வழங்கினால் போதுமானதாக இல்லை என நீதிபதி கருத்து தெரிவித்தார். இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் மற்றும் வாழ்நாள் வரை சிறை தண்டனை என தீர்ப்பு வழங்கினார். இறுதி மூச்சு உள்ளவரை ஆயுள் தண்டனை விதித்த தீர்ப்பளித்ததையொட்டி அபிராமி நீதிமன்ற வளாகத்திலே கதறி அழுதிருக்கிறார். அதே போன்று கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் அழுத காட்சிகளை பார்க்க முடிந்தது. குழந்தைகள் இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான தீர்ப்பு வெளியாகிய நிலையில் காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுண்ட் பாக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.